யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ன சொல்கிறாரு? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. இப்போ ஆண்டவர் எதுக்காக சொல்கிறாரு? நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடவுள் நம்மோடு இருந்தால் நம்ம வீரமாக இருக்க முடியும், துணிந்து இருக்க முடியும், அஞ்சாமல் இருக்க முடியும், கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இருந்தால் இப்போ நமக்கு கவலை வருது, அப்போனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மோடு வீரம் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மோடு இல்லை. ஒரு வீட்டுக்கு பிளெஸ்ஸிங்க்கு போகிறோம். போனோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டினுடைய இந்த வலது புறத்தை கொஞ்சம் நல்லா மந்திரிங்க ஃபாதர், ஏன்னா அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு எலுமிச்சை கிடக்குது அப்படின்வாங்க. அந்த அம்மா தொடக்க காலம், அதாவது பூர்வீக கிறிஸ்தவங்க, ஆனால் அந்த எலுமிச்சத்தை பார்த்தா பயம், ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க மந்திரிச்சு போட்டுடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ கடவுளுடைய பிரச்சனை இருந்தால் நம்ம பயப்படக்கூடாது, ஆனால் நம்ம நிறைய விஷயத்தை பார்த்து நம்ம பயந்து போகிறோம். ஸோ அதை தான் யோசுவா நூல்ல கடவுள் சொல்கிறாரு, துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே என்று சொல்கிறாரு. இப்போ கடவுளுடைய பிரச்சனை என்னோடு இருந்தால் கண்டிப்பாக நாம் அஞ்ச மாட்டோம். அப்போ நம்ம கடவுளுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நம்ம அஞ்சுவோம். அப்போ இந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் நம்ம கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் சில நேரம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து நம்முள் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே கடவுள் என்னோடு வாரும், என்னோடு தங்கும் என்று நம்ம ஜெபிப்போம். இப்போ ஆண்டவர் இருந்தால் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதுதான் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், கடவுளையும் கடவுளுடைய அரசை நாடு, மற்ற அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளை நாடு, மற்ற எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்று இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. எங்களுடைய சபை நிறுவனர் புனித பிரான்சிஸ் அசிசியார், அவர் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வாழ்க்கையில் எப்போ அவர் கடவுளை பற்றி கொண்டாரோ மற்ற எல்லாமே அவருக்கு ஒரு தூசியாக தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட இருந்த குதிரை, அவர் போட்டிருந்த மெல்லிய ஆடை, அவரோட இருந்த நண்பர்கள், அவங்க அப்பா வச்சுருந்த பேங்க், அவங்க அப்பா வச்சுருந்த பணம் எல்லாமே அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. ஏன்னா அவர் கடவுளை பற்றி கொண்டு விட்டார்.